கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து தாவேக சார்பில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், வணக்கம். கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. மோகன், நிச்சயமாக பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை அன்று சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பகுதியிலிருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இன்னும் அந்த 9 நாட்களாயும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனாலையும் அதே போல 8 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருந்தும் காவல்துறையினர் இன்னும் காவல்துறையை நெருங்க முடியாத ஒரு அவலநிலையாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்க்கலாம், இதனால் ஆத்திரமடைந்த கட்சியினர் சாலை மறியலும் அதே போல காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருந்த நிலையில் தற்போது தாவேகா வடக்கு மாவட்டம் சார்பில் இன்று தற்போது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய கோரிக்கை எது என்று பார்த்தால் உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையாக உள்ளது. தற்போது இந்த காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தன போக்காக செயல்படுகிறார்கள் என்றும் அதே போல ஒரு சிறுமியின் பாலியல் வன்கொடுமை வழக்கை ஏன் இன்னும் காவல்துறை நடவடிக்கையை சரியான முறையில் எடுக்காதது என்று தாவேகா நிர்வாகிகள் ஒரு கோஷங்களை எழுப்பி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி தமிழன். நீதி வேண்டும்